29/6/2024 அன்னைக்கு சனி வக்ரமாகிறார். ஐப்பசி மாசம் 29ஆம் தேதி 15/11/2024, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடையுது. கிட்டத்தட்ட 4.5 மாசம் சனி வக்ரமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேஷத்துக்கு சனி வக்ரமா இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சனி பகவான் கோச்சாரத்துல இப்ப மேஷத்துக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறார். லாபத்துல சனி வர்றது அப்படிங்கிறது மேச ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. அவர் வக்ரம் ஆகும்போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள்ல ஏதாவது மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க இங்க. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சுயதொழில் செய்யறவங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படக்கூடிய ஒரு சூழல். அதே போல நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டினால நிறைய பாராட்டுகள், அந்த செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் சொல்கிறது. சமுதாயத்துல நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய நட்பு வட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல நட்பு வட்டம் உண்டு. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த 11ஆம் இடத்து சனி பகவான். என்ன காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு லாபம், ஒரு வெற்றி, ஒரு தாமதமா கிடைச்சாலும் சீரான வெற்றி, சீரான லாபம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பலன், பொதுவான பலன். ஆனா இப்போ சனி வக்ரம் ஆகுது. முதல்ல சனி வக்ரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றம், அவ்வளவுதான். சனி பேக்வேர்ட்ல போறாரு அப்படிங்கிறத வக்ரம்னு சொல்றோம். ஆனா ஆக்சுவலா எந்த கிரகமுமே ரிவர்ஸ்ல போகாது. இப்போ அது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2 பைக் போயிட்டு இருக்கு. ஒன்னு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, இன்னொரு பைக் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற பைக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற பைக்கை கிராஸ் பண்ணும்போது அந்த 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற பைக்கு பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றம், பின்னாடி நகர்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா அது 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அதனுடைய வேகம் குறைவு, அவ்வளவுதான். அப்போ இதுதான் வக்ரமா தெரியுது. அப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற பைக்கில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவங்க பின்னாடி போற மாதிரி தான் தெரியும். அதுதான் வக்ரம். அப்ப நம்ம பூமியில இருக்கோம். பூமி என்ன பண்ணுது? சனி பகவான, சனியை கடந்து வருது. சனியினுடைய ஸ்பீடு ரொம்ப ஸ்லோ, ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம். பூமி அதை கிராஸ் பண்ணி வருது. அப்ப பூமியில இருந்து நம்ம பார்க்கும்போது சனி பின்னாடி போற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் வக்ரம். ஆனா இங்க நல்ல ஒரு விஷயத்த நோட் பண்ணுங்க. இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இப்போ நம்ம சொல்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன அப்படின்னா, 2 பைக்கும் பக்கம் பக்கம் போனா தான் ஒரு பைக் பின்னோக்கி நகர்ற மாதிரி தோணும். அதே விஷயம் சனி பகவான் பூமி கிட்ட வரும்போது தான் வக்ரமாகிறாரு. ஏன்னா கிட்ட வரும்போது அது பின்னோக்கி நகர்ற மாதிரி தெரியும், தொலையா இருக்கும்போது தெரியாது. அப்போ சனி பகவான் பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் சனி வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ சனியினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமா விழக்கூடிய காலகட்டம் சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம், ரைட்டா? அப்போ சனியினுடைய பார்வை பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது. அப்ப சனி நின்ற வீட்டை விட பார்த்த வீட்டுக்கு உண்டான பலாபலன்கள்ல சில மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறது சொல்லுது. இப்ப மேசராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால லாபத்தை கன்ஃபார்ம் கொடுப்பாரு, அதுல மாற்றமே கிடையாது. நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கும். என்ன கொஞ்சம் தாமதமா நடக்கும், 2 முறை வெற்றி கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி எடுப்போம், அதுல ஒரு லாபத்தை பார்க்கலாம்னு நினைப்போம், அதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்ப்பீங்க. ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம சனி கொடுக்காது, அதுல இருக்கக்கூடிய படிப்பனைகளை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்ப்பீங்க. இந்த சனி வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம போட்ட உழைப்புக்கு மேல 2 மடங்கு லாபம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அங்க ஒரு விஷயம் அங்க சொல்லுது. அதே போல மூத்த சகோதரம், சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு போக்கோட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்களை உங்ககிட்ட திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நான் சொல்றதுதான் சரின்னு உங்ககிட்ட வாதாடவும் செய்வாங்க. சரிப்பா நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன உறவு இந்த வேலையை செய்ய போகுதுன்னா, சித்தப்பா, மூத்த சகோதரம், பாலிய நண்பர்கள் 3 பேருமே அவங்களுடைய கருத்துக்களை திணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது சனி வக்ர காலத்தில் அது நடக்கும்.
சரிப்பா நீ சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றதையே செய்யறேன்னு சொல்லி போட்டு உங்க மனசுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிடுங்க. ரைட்டா? ஓகே. லாபம் உண்டு, வெற்றி உண்டு. சனி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த லாப மேன்மைகளை குறைக்க மாட்டார். இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்துவார், ஆனா கிடைச்சிரும். ஓகே. அடுத்ததா சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கே இருக்கு. சனி 3ஆம் பார்வையை உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க. உங்களை பத்தின சிந்தனை அதிகரிக்கும். உங்களை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல யோசிப்பீங்க. ஆனா ஒருத்தர் உங்ககிட்ட வேலை வாங்கிட முடியாது. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்ய போறது கிடையாது. நம்மளுக்கே தெரியும் நம்ம இதுதான் பண்ணோம்னா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? அப்போ அவங்க சொல்றதை நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ல, உங்களுடைய குணநலன்கள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள்ல நிறைய மாற்றம் ஏற்படும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத நோக்கி ஓட வைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு சில நேரங்கள்ல வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே போல குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடப்பதற்கும் வாய்ப்புகளை சொல்கிறது. கொஞ்சம் தட்டி தட்டி போய் அதுக்கப்புறம் கடைசியா ஃபைனல் ஆகும். சரிங்களா? ஃபைனல் ஆகாம போகாது. திருமணம் வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் நடக்கும். காது குத்து அந்த அமைப்பு இருந்ததுன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பூ பெய்தல் போன்ற வயது இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னா பூ பெய்தலுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஸோ இதெல்லாமே நல்ல அமைப்பு தான். சில நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வீடு நிலம் மாறி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. இது எல்லாமே சொல்லுது. அதே போல 5ஆம் பாவத்துக்கு சனியினுடைய பார்வை, வக்ர பார்வை இருக்கு. நல்லா பாருங்க, சொல்றோம் வக்ர பார்வை. 5ஆம் இடத்துக்கு சனியினுடைய வக்ர பார்வை இருக்குது. குழந்தைகளுடைய உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை வேணுங்க, கண்டிப்பா வேணும். அதே போல குழந்தைக்காக சில மருத்துவ செலவுகள் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் செய்யலாம். அதே போல குழந்தைகளுடைய தனிப்பட்ட திறமைகளை வளர்ப்பதற்குண்டான வேலைகளை இந்த காலகட்டம் செய்யலாம். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே போல உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாமே ரொம்ப நேர்த்தியா தீர்க்கமா இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் உங்களுடைய பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது எப்படி நடக்கும், எப்படி முடியும்னே தெரியாது. அந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும். கடைசியில பார்த்தா அது நம்மளுக்கு சாதகமா நடந்துடும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனது, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திட்டம் வேலை செய்யும். லாஸ்ட் மினிட்ல வெற்றி. என்னன்னா நம்மளுக்கு தேவையான வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, அதற்கு தகுந்தவாறான ஒரு நண்பர்களுடைய பழக்க வழக்கம், அதற்கு தகுந்தவாரியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல சனி இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது இது நல்ல ஒரு சூழலை தான் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய சிந்தனை எதுவோ, நம்மளுடைய திட்டம் எதுவோ அதுல ஸ்டிக்கா நின்றுவோம். பிடிவாதம் காட்டுவோம். அதுல இப்படித்தான் பண்ணுவேன், இதுதான் செய்வேன் அப்படிங்கிற கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் உங்ககிட்ட உங்க பேச்சை கேட்காது இந்த காலகட்டம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லித்தான் உங்க குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. காதல் விவகாரங்கள் சற்று வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சனி வக்ரமா இருக்கும்போது. அடுத்ததா சனி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி 8ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், 8ஆம் இடத்துக்கு சனி பார்வை கிடைக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் வருமானம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல உடல்நல கோளாறு ஒண்ணுமே இருக்காது உடம்புல, ஆனா ஏதாவது இருக்கிற மாதிரியான ஒரு பயம், பதட்டம் வரும். அதுக்காக மருத்துவ செலவுகளும் செய்வீங்க. சில பேர்த்துக்கு வயிறு சம்பந்தமான ரோகம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு லாபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல கொஞ்சம் நஷ்டமும் இருக்கு. என்னன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா நஷ்டம் வரும், அவ்வளவுதான். புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா நஷ்டம் வரும் அப்படிங்கறத சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் வெளிமாநில பயணங்களை, தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு கர்மகாரியம் செய்யறதோ, இல்லை நீங்க ஏதாவது கர்மகாரியத்துல கலந்துட்டு வரதோ, அங்க ஏதாவது சீர்முறைகள் எல்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு சூழலோ ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. சரிங்களா? ஓகே. இந்த 8ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கவே இல்லை, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அதை சரி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இதற்கு சப்போர்ட்டா ராகு 12ஆம் இடத்துலையும்
கேது 6ஆம் இடத்துல இருந்தும் சனி கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. குரு பகவானுமே 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மேஷத்துக்கு இது அருமையான கோச்சாரம். சனி வக்ரமாகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசை புத்தி அந்தரம் அல்லது சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல கிரகங்கள் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் சனியினுடைய தசாபுத்தி அந்தரமே நடந்தாலும் இது கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தி வரும். தெளிவா அதை உள்வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த சனி வக்ரமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் அதனால பிரச்சனைகள் இருக்குதுன்னு ஃபீல் பண்ண அப்படின்னா சிம்பிள், பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் போக வேண்டாம், மற்ற எந்த நாள் வேணாலும் போகலாம். சனி பகவானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா தயிர் எள்ளு கலந்த சாதம் சனி பகவானுக்கு படைச்சு மற்ற கூட இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வரலாம். மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர பலன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஏற்ற மிகுந்த பலனா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.